இந்த மாதிரி தேவையில்லாம கிரியேட் பண்ணாதீங்க வினோத் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கத்துறாங்க. காலையில எல்லாம் தூங்கிட்டே தானே இருந்தது. காலையில மத்தியானம் இதை எப்போ முடிக்கணும்ன்றதெல்லாம் முடிவு பண்றதுக்கு நீ யாருமா? என்ன பதில் சொன்னாங்க அவங்க பதில நான் அது அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு வந்து வான் பண்ற மாதிரி சொல்லும்பொழுது ஏன் மை டியர் கம்மு ப்ளீஸ் விஜய் சேதுபதி சார் எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 76 இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று கேட்கணுன்னா எல்லாம் வண்டியாக எமோஷனை கொண்டு வந்து தள்ளுறானுங்க. எதையும் கேட்கவும் விட மாட்டானுங்க, பேசவும் விட மாட்டானுங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அப்படி உயிர் மேலே ஆசை இருந்தால் நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிக்கிறது கண் எமைக்கிறதுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லி வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து போனோன்னா 75th டே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதரை என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கீழே டவல் விரிச்சு அவங்க ப்ராப்பரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து வினோத் சொல்றதுமே நார்மலான டோன்ல தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏங்க நீங்க தானே வெளில பார்த்துட்டு வந்தேன், உள்ள இப்படிலாம் வண்டியா உள்ளெல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது வந்து பாக்குறதுக்கு ஷோல அசிங்கமா இருக்குன்னு சொன்னீங்களேங்க, இப்ப நீங்களே பண்றீங்களேங்க அப்படின்னு அவர் கேட்ட பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தான். பட் அவங்க கொடுத்த ரிப்ளை வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பிளாக் பாயிண்ட் வந்து வெளியில இல்லை, ஸோ அதனால நான் ஃபுல்லாக ப்ராப்பராக கவர் பண்ணி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இவரை கேட்டது நம்மளை வந்து கேட்டுட்டாராமா, அதுக்காக நம்ம வந்து பயங்கரமாக ஹைப்பர் டென்ஷன் மாதிரி பேசணும்னா அவர் வந்து ஆஃப் ஆகி போயிடுவாரு. பசங்களுக்கு இருக்கிற மாதிரி கொத்தா இல்ல, அண்ட் அதுவும் இல்லாம நான் விரிச்சிருக்கேன் பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆதரை கத்த ஆரம்பிச்சோடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணுவாங்கன்னு நினச்சா எல்லாரும் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் நார்மலான டோனில் சொன்னார்னா நீ நார்மலாக ரிப்ளை பண்ணியிருக்கணும், நீ பண்ணது எல்லாம் கரெக்ட் அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ ஹைப்பராகி கனி நீங்கள் பேசுறது கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அவருக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கே வேலை இல்லை. அவர் சொன்னார்னா ஓகே இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் போயிருந்திருக்கலாம். பட் வினோத்து என்னன்னா நச மாதிரி ஒரு விஷயத்த திரும்ப போய் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதை திரும்ப அவங்கள என்னன்னா அவங்க வந்து ஒண்ணு மன்னிப்பு கேட்கணும், அவங்க செஞ்ச தப்புன்னு சொல்லி ஒத்துக்கணும். அது வரை நான் விடவே மாட்டேன், இப்படிதான் திரும்ப போய் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமான செயலா தான் இருந்துச்சு. இப்போ நம்மளோட ஆக்டிங் குயின் வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு நைட் ஆனா யாரை டார்கெட் பண்றது, என்ன டிஸ்டர்ப் பண்றது அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அவங்க ஒரு நாள் வந்து எனக்கு நைட்டு தூங்க விடல டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொன்ன வரலும் நியாயமான பாயிண்ட் தான். பட் நேற்று நைட்டு பண்ணது ரொம்ப ஓவரான ஒரு விஷயம் தான். ஸோ வினோத் வந்து எங்க வெளியில படுக்காதீங்க, நம்ம வெளில படுக்க கூடாதுன்னு சொல்லி ரூல் வந்திருக்கு, பிக் பாஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது என்ன தூங்க விட மாட்டாங்க. டே 1ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டே 1ல இருந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆனால் என்ன தூங்க விட மாட்டாங்க, எனக்கு தூக்கம் வர மாட்டாங்க, என்ன பண்ண சொல்றீங்க அப்படி சொல்லும்போது இல்லைங்க சாட்டர்டே எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ மற்றபடி மார்னிங்லேருந்து குக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அமித் வராரு. அமித் உடனே ஏங்க என்னங்க நான் பண்ணுறது, இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சாப்பாடு கூட தரலன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட மார்னிங் சாப்பாடு தரலன்னு சொன்னேன், ஒருவேளை தான் கொடுத்தாங்கன்னு தான் நான் சொன்னேன், வேற எதுவும் சொல்ல, இந்த மாதிரி தேவையில்லாமல் கிரியேட் பண்ணாதீங்க வினோத் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கத்துறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க கொஞ்சம் உள்ள வாங்க, இந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது, நீங்கள் மார்னிங்கில் எப்போ வந்துச்சு பாக்ஸ், மார்னிங்லேருந்து இப்போ வரலும் எல்லாம் வேலை செய்யாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன கேட்டால் இந்த வாரம் ஃபுல்லாக சாண்ட்ரா தான் அந்த கண்ட்ரோல் எல்லாமே ஹவுஸில் வந்து பிக் பாஸ்க்கு அடுத்து இது இப்படி பண்ணணுன்றத எல்லா இது பாயிண்ட்டுமே அவங்க தான் எடுத்து இப்படி ரூல்ஸ் வந்து அவங்கவுங்க அங்கே போட்டு இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அது நல்லாவும் இருக்காது, அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப காமிக் சென்ஸான விஷயம் என்னென்னா, இவர் கம்ருதீன் வந்து ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாரு, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு மேடம் வந்து மாறுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து போயிட்டு இவர் வினோத் என்ன சொல்றாரு, கனிகிட்ட போயிட்டு ஏங்க இந்த மாதிரி சொல்றாங்க, ஏங்க என்னங்க காலிலேருந்து குக்கிங்க மற்றவெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் எப்போ எடுத்து வைக்கணும் நான் தாங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த போக அப்புறம் திவ்யா மெஷின் மாதிரி வேலை பார்க்க முடியாது, மெஷின் மாதிரி வேலை பார்க்க நான் இங்கே வரல, வந்து நான் சப்போர்ட்டுக்கு வரேன், திவ்யா வர. அப்புறம் அவங்க போய் திவ்யா போயிட்டு இல்லைங்க நான் சும்மா நான் தான் கேட்குறேன் என்ன அது பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரிலாம் அது போயிட்டு வினோத்துக்கும் இவங்களுக்கும் முட்டிக்கிட்டு திவ்யா அவங்க சொல்கிற பாயிண்ட்டு அடுத்தவங்கள ஆப்போசிட்டில் உள்ளவங்கள பேசவே விடக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க.
அவங்க வந்து தான் சொல்கிறது தான் கரெக்டு, மற்றவங்க வந்து தப்பு அப்படின்றதுல அவங்க ஒத்துக்கிற வரல இவங்களும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறது, கொஞ்சம் கூட ஒரு அடங்காமல் பேசுறது, என்ன ஆப்போசிட்டில் சொல்கிறாங்கன்றதை கேட்காம பேசுறது, அந்த மாதிரி பாயிண்ட்ஸை தான் இவங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்தீங்களா நீங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாள் நான் கரெக்டாக தான் நடந்துக்கிறேன், ஹவுஸ்மேட்ஸ் தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி நைட்டு போயிட்டு சைலண்ட்டாக படுத்தாங்க. ஸோ இது வந்து முந்தின நாள் முடிஞ்சிச்சு, அடுத்த வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி இப்போது இந்த வீக்கெண்டில் நம்ம இப்போ யார்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, இந்த வாரம் ஃபுல்லாக பயங்கரமாக டெரிஃபையாக விளையாண்டுட்டு இருந்த சாண்ட்ராட்டேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது சாண்ட்ரா சொல்லுங்கள் சாண்ட்ரா உங்களுக்கு என்ன பிரச்சனை, 1 by 1 சொல்லுங்கள், எப்படி இந்த சின்ன குழந்தைங்களாம் ட்ரீட் பண்ணுற மாதிரி 1 by 1 சொல்லுங்க அப்படின்னா, இல்லை சார் முந்தின நாள் நைட் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாங்க, அது எனக்கு மட்டும் கிடையாது திவ்யாவுக்கும் சேர்த்து தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, திவ்யா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னோடனே அவங்க உடனே அப்ரூவல் ஆகி சார் நான் எழுந்தேன் ஆனால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லைன்னு சார் அவங்க சொல்ல போக கனி சபரி கனியோட சிரிப்பு சொத்தும் சபரி உடனே அடுத்த நாள் சபரி எழுந்து சார் இந்த மாதிரி நாங்கள் வெளியில் அடுத்த நாள் போய் படுத்தோம், தயவு செய்து கிளம்புங்கன்னு சொன்னாங்களோ கொஞ்சம் வேறு எதுவுமே சொல்லவே இல்லை சார் இவங்க அப்படின்னு சொல்லி சபரி போட்டு உடைக்க இவங்க சார் அப்படிலாம் இல்லைங்க சார் அவங்க உண்மையிலேயே டிஸ்டர்ப் பண்ணாங்க, என்னால் தூங்கவே முடியல, இது கடந்த 1.5 வாரமாக நடந்துட்டு இருக்கு லாஸ்ட் தலையாக இருந்த அமித்திட்ட கூட நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொன்னோடனே இவர் பொறுமையாக கேட்டு பார்த்துட்டு ஏம்மா இந்த வீட்டில் யார் எப்படி இருக்கணும், யார் என்ன பண்ணணும், யார் எதை எப்போ முடிக்கணுன்றதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நீ யாருமா, காலையில எல்லாம் தூங்கிட்டேன் சார், தூங்கிட்டே தான் நான் இருந்தது. காலையில மத்தியானம் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இல்லை சார் நான் அப்படி சொல்லலை, எனக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, ஏமா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறியேம்மா இலவு விடு மாதிரி, இது நல்லாவாம்மா இருக்கு, பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காவாம்மா இருக்கும், உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். சரி இல்லை சார் எனக்கு பிரஜன் போனோடனே நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன், எனக்கு வந்து நான் டாக்டர்ஸ்லாம் வந்து கன்சல்ட் பண்ணேன், அது எனக்கு மைண்டை விட்டு போக மாட்டேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா, ஏம்மா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீ வெளில போக வேண்டியதுனம்மா, இங்கே இப்படிலாம் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லையேம்மா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், அப்படிலாம் சார் சொல்ல மாட்டார். சரிம்மா காலையிலேருந்து நீ என்னம்மா வேலை செஞ்ச அப்படின்னா, சார் நான் ஒன்றும் வேலை செய்யலை சார், டாக்டரை கன்சல்ட் பண்ணேன், இங்கே தூங்கினேன் அங்கே தூங்கினேன் அப்படி தூங்கினேன் இப்படி தூங்கினேன், இதை தான் பண்ணேன் சாப்பிட்டேன் சார் அவ்வளோதான். அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களை யாரும் பட்டி போடல, நீங்கள் நடிக்கிறீங்கன்னு யாரும் சொல்லலைல்ல, அப்போ உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கல்ல, அப்போ பேக்கிங் அவங்க எப்படி பண்ணணும், குக்கிங் இந்த டைமில் தான் பண்ணணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நீ ஏமா அவங்களுக்கு ஆர்டர் போடுற, அவங்களோட ரூல்ஸ் எப்பொழுதும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்க கரெக்டாக பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, வினோத் நீங்கள் எழுந்து சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை சார் நான் போய் கூப்பிட்டேன் அவங்க வரல அப்படின்னோடனே, வினோத் பேசுகிற வரலாம் எல்லாரும் அமைதியாக இருக்கு, அவர் என்ன பேசணுமோ அதை பேசி முடிக்கட்டும், இல்லைன்னா அவர் சொல்லுவாரு என்னை வந்து ஹோஸ்ட் வந்து பேச விட மாட்டாருன்னு சொல்லுவார். விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறான், ஏன் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாப்ல, இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை ஃபுல்லா ஹோஸ்ட் தான் கொட்டின மாதிரி இருந்துச்சு இந்த வாரம். அந்த மாதிரி தனக்கு தேவையில்லாத பார்வதியா இருக்கட்டும் பிளஸ் இவர் வினோத்தா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் தான் அந்த வாரம் ஃபுல்லா வச்சு ரோஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இவருக்கு பிடிக்கல அப்படின்னா இவர் சொல்றாரு அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல, அது பெரிய விஷயமும் இல்லை, எஃப்ஜே என்ன எஃப்ஜே கரெக்டு தானே அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை வெளியில் வந்து என்ன நடக்குது அதை எந்த ஆங்கிளில் எல்லாரும் பார்க்குறாங்க அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணுவேன், நீங்கள் இன்னும் சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அது இன்னும் ரொம்ப தப்பாக போயிடுமோன்றதுக்காக தான் உங்களை உட்காருங்கன்னு சொல்லுவோம், வேற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது, மற்றபடி ஹோஸ்ட்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ப்ரூவ் பண்ணுவார். ஏன்னா ஹோஸ்ட்டையாவது தூக்கிவிட்டா நம்மளோட இது போயிடுமே அப்படின்ற மாதிரி தான் சேது சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாரம் வீட்டு தலையாக இருந்த கானா வினோத்தோட பணிகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆன் பண்ணி போகும்பொழுது சுபீக்ஷா சொல்கிறாங்க, இல்லை கானா வினோத்தையும் தலையும் பிரித்து பார்க்க முடிஞ்சது, ரொம்ப சூப்பராக பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆதிரியிலேருந்து இல்லை சார் இவங்க ஏதாவது ஒரு விஷயம்னா திரும்ப திரும்ப புட் ஆன் பண்ணி அவங்கள வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரிம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இருமா கானா வினோத் நீங்கள் சொல்லுங்கள் என்னது அப்படின்னா, சார் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸோ நீங்கள் தானே வெளில ஷோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து எனக்கு இவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் ஜென்ஸ் மாதிரி இப்போ நிறைய ஹேர்லாம் கிடையாது, குட்டி குட்டி ஹேர் தான், பேபி ஹேர்ஸ் தான் இருக்குது, அதை தான் ரிமூவ் பண்ணேன், ப்ளஸ் பிளக் பாயிண்ட் இங்கே தான் இருக்குன்றத நான் சொல்லிட்டேன் சார் அப்படின்னா, அவங்க தான் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களே சார் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, கீழே எதுவுமே போடாமல் அப்படியே ஷேவ் பண்ணி ஹேர் எல்லாம் கீழே இல்லை நான் இப்படி நடந்துச்சு, அதாவது இப்படி நீங்கள் பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன் அப்படின்னு, இல்லை நீங்கள் வாய்ஸ் ரொம்ப ரைஸ் பண்ணி தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொல்ல, இல்லை சார் நான் அப்படிலாம் எதுவும் பேசலை அப்படின்னா, ஆதிரி வந்து இல்லை இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க,
எனக்கு அதாவது வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது, எனக்கா யாருமே கேட்கல அப்படின்னா, சரி யார் யார் அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னோடனே, இதாண்டா டைம், இந்த இடத்துல தாண்டா கரெக்டாக கானா வினோத்தை போட்டுடணும்னு சொல்லிட்டு உடனே அரோரா வாரத்தை தான் ஹரஹரன்னு இந்த வாரம் ஃபுல்லாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. கரெக்டான இடத்துல போட்டு கொடுக்குறதுல மேடம் முன்ன வருவாங்க, எல்லாத்தையும் இப்படி பண்ணி கிடிக்கிற மாதிரி. மக்கள் ஹிப்போக்ரிட்டா இருக்கேன், எங்களுக்கு வந்த ரத்தம். உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வந்து சொன்னேன், அந்த இடத்துல இவர் வந்து ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஹார்ஷாக தான் சொன்னார், எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அனதர் ஒன்று என்னென்னா, உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இவர் வந்து அதை எடுத்து அட்ரஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க அரோரா. எல்லாம் ஒன்று தான், இவ்வளோ முடியா இருந்தாலும் ஒன்று தான், அவ்வளோ முடியாத ஒன்று தான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து, இல்லை சார் நான் வந்து அந்த இன்டென்ஷனில் சொல்ல, நான் சைலண்டாக தான் சொன்னேன், மற்றபடி எனக்கு எந்த வன்மமும் இல்லைன்னு அவர் சொல்லும்பொழுது கூட அதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் திவ்யா எழுந்து, சார் இந்த மாதிரி நான் கிச்சனு க்ளீனாக இல்லைன்னு சொன்னேன், அப்போ வந்து அவர் வந்து எதுவுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலன்னு வினோத் சொல்கிறாரு, இல்லை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் சார், இந்த இடத்துல குப்பை நிறையா இருந்தால் நான் பார்த்தேன், அப்போ ஏதாவது ஒன்று மேற்பார்வையிடணும் அப்படின்னா இந்த வீட்டில் இன்னொருத்தவங்களை கூட துணைக்க வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வினோத்தை நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அங்கெங்கே போனேன், ஏன்னா ஒரு ஆள் சொல்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடம் க்ளீனாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்ச நேரத்தில் எப்படி குப்பை வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அதனால யார் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி திவ்யா கேட்டாங்க. பார்வதி இன்னும் இமீடியட்டாக வந்து பண்ணுங்கன்னு சொல்லி வன்மத்தை அவங்க கக்குன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு. சாண்ட்ரா கிட்ட போய் சொல்றதை விட அதிகமாக பாரு கிட்ட மட்டும்தான் சார் கிடையவே கிடையாது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு. உடனே பார்வதி நீங்கள் சொல்லுமா அப்படின்னா, சார் இந்த வீட்டில் நான் அங்கே எங்கே க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு. உடனே வினோத், இல்லை சார் நான் எப்போ கூப்பிட்டாலும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வராங்க, ஏமா டைம் எடுத்து வரேன், ஏன் சார் கூப்பிட்டோடனே போகணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்து வரேன் அப்படின்னு சொன்னதும், அப்போ நீங்கள் இந்த வீட்டில் வாரம் உங்ககிட்ட பெரிய பிரச்சனையா போதுமா, எந்த வேலையை எப்போ செய்யணும், நான் அவங்க ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை நான் இப்படி தான் செய்வேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏதாவது ஒன்று நீங்கள் அதை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, ஸோ அது நல்லாவே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு வந்து வான் பண்ணுற மாதிரி சொல்லும்பொழுது, ஏன் என்ன பதில் சொன்னாங்க அவங்க பதில நான் உங்களால் அது ப்ராப்பராக செய்யணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் இனி வரக்கூடிய வாரங்களில் நான் செய்ய முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இது ஆன்சராம்மா, என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்க, அரோரா நீங்கள் சொல்லுங்கள், 10 வாரம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்கன்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம் 10 வாரம் நான் வந்து எந்த வேலையுமே செஞ்சதே கிடையாது, இவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க, எந்த வேலையுமே செய்யாமல் கடந்து வந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூமில் இருந்தால் அது எனக்கு வந்து கை அலர்ஜி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு நான் எந்த வேலையும் செய்ய வந்ததில்லை அப்படின்னா, இது வாரம் எல்லாருக்குமே தெரியும் அது எந்த வேலையுமே செஞ்சதே கிடையாது அப்படின்றது. ஆனால் பாரு வந்து வேலை செய்கிறான்ற பேரில் அது நடிச்சிட்டு இருந்துருக்குன்றது அதுக்கப்புறம் கொஞ்சம் வாரங்களில் தான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா க்ளீனாக இல்லை, கம்ப்ளைண்ட்ஸு, ரெஸ்ட் ரூம் போனால் அங்கே க்ளீனாக இல்லை, இங்கே வந்தால் இது பிரச்சனை. அப்போது விக்ரம் நீங்கள் ஹெல்ப்புக்கு வரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு வந்து, நாங்கள் ஹெல்ப்புக்கு வரோம், எங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு நாள் தான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நாங்கள் எந்தெந்த வேலையை பிரித்து கொடுக்குறோமோ அதை தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி, ஏமா ஹெல்ப்புக்கு வரவங்களுக்கும் நீ கண்டிஷன் போட்டு இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியம்மா அப்படின்னு. சாண்ட்ரா நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க சார் நான் வந்து இன்டோரு அவுட்டோர் நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் சொன்னாங்க. ஏமா ஹெல்ப் நாங்கள் தரும்போது நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? நாங்கள் அவுட்டோர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், இன்டோர் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க சார் அப்படின்னா, சார் நீங்கள் க்ளீன் பண்ணீங்களா அப்படின்னா, நான் க்ளீன் பண்ணேன் சார், ஒரு வேலையுமே செய்ய கிடையாது சாண்ட்ரா, ஆனால் நான் பண்ணேன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி அடுத்து அரோராவை கேட்கும்போது, எனக்கு அலர்ஜி சார், அது சார் இது சார் அப்படின்னு சொல்லி அது முடிக்க ஆக மொத்தத்தில் எவனையுமே ஒழுங்காக செய்யறதில்ல. அப்போ பார்வதி வந்து எதாவது ஒன்றுன்னா, இல்லை நம்ம இந்த கேம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விளையாடுவோம்னா அதையும் சுற்றி விடுறது. அப்போ இந்த கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, எது சுவாரஸ்யமாக இருக்குது அதை எதுன்னு கண்டபடி நாங்கள் காட்ட முடியுமா, நாங்கள் சுவாரஸ்யமாக இருக்கிறது மட்டும்தான் காட்ட முடியும் அப்படின்னு கேமராமேன் வச்சான் க்ளோஸில் வந்து கமருதினியும் பார்வதியும். எது சுவாரஸ்யமாக அதான் காட்ட போகிறோம். அதுக்கு இந்த ஆடியன்ஸ் எல்லாம் ஒரே கைத்தட்டு. எனக்கு தெரிஞ்சு பார்வதி கமருதீன் பேரை சொன்னால் எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் கை தட்டுங்கன்னு 10 ரூபா கொடுத்து கூட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆடியன்ஸ் அங்கங்கே வந்து கிளாப் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் வந்து திவ்யா வந்து, நீங்கள் திரும்ப போய் சொல்கிறீங்க வினோத், நான் அப்படி சொல்லவே கிடையாது, அது எப்படி முன்னாடி குப்பை இருந்துச்சு அப்புறமேல குப்பை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒன்ட்டெல்லாம் என்னால் பேச முடியாது, நான் பேசுறதுக்கு ரெடியாலே, நாளை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாரு வினோத். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஷோ. இது டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டாஸ்க் விளையாட போகிறோம். என்ன டாஸ்க் அப்படின்னா, இவரோட ஆட்டத்தை இவர் வந்து முந்தி செல்றாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா சொல்கிறாங்க சுபிக்ஷாவோட ஆட்டத்தை வந்து விக்ரம் வந்து முந்தி செல்றாரு, தலை டாஸ்கில் வந்து சுபிக்ஷா விட்டு கொடுத்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அடுத்து கனி சொல்கிறாங்க பார்வோட ஆட்டத்தை வந்து சாண்ட்ரா வந்து முன்னெடுத்து செல்றாங்க. எப்பொழுதுமே எங்கே நடந்தாலும் ஒரு கிரிட்டிசிசம் அங்கே எங்கே பாரு மேலே இருக்கும், ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு அதை வந்து
வந்து இப்போ சாண்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொன்னாங்க. அடுத்து கம்ருதீன் வந்து திவ்யா வந்து சார் திவ்யா வந்து அது சார் அப்படின்னா என்னடா சொல்ல வர பாயிண்ட்டை சொல்லு. திவ்யா வந்து சார் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீ என்னதான் சொல்ல வர அதை சொல்லி தொலை அப்படின்னு உடனே நான் ஓவர்டேக் பண்றேன்னு சொல்றேன். திவ்யா வந்து எல்லாருடைய ஆட்டத்தையும் ஓவர்டேக் பண்ண அவங்க திவ்யாவே எழுந்து சார் நான் வந்து ஹவுஸ்மெண்ட்ஸில் உள்ள எல்லாரோட ஆட்டத்தையும் நான் வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறேன்னா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்க கரெக்டு சார் டே உட்காரான் நீலாம் எப்படா வந்த அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சபரி வந்து பாருவோட ஆட்டத்தை வந்து கம்ருதீன் வந்து முன்னாடி எடுத்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னா அது வந்து கரெக்டு தான். பாரு வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. எல்லாமே இப்போ கம்ருதீன் அவன் நான் என்னை விட்டுட்டு நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லி அவன் ரெடியாக இருந்தாலும் சண்டாளி சரிக்கு இவ விட மாட்டா போல. அந்த மாதிரி தான் ரொம்ப கேவலமான ஆட்டமாக தான் இருக்குது. பார்வதி எங்கே போச்சு கடந்த சில வாரங்களா அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ருதீன் பின்னாடியே போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு ஆட்டத்தை கூட சிறப்பாக விளையாடவே இல்லை. அப்புறம் பாரு சொல்கிறாங்க கனியோட ஆட்டத்தை வந்து சாண்ட்ரா வந்து முன்னெடுத்து சொல்கிறாங்க. திவ்யாவோடத்தை வந்து சாண்ட்ரா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆதிரையோட ஆட்டத்தை வந்து அரோரா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆதிரையே அரோரா வந்து ஓவர்டேக் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எஃப்ஜேவோட ஆட்டத்தை வந்து விக்ரம் அப்படின்றவன் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறான் சார் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை பேரை உன்னால் கணிச்சு விளையாட முடியுது, அந்த அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்குது, ஆனால் நீ கம்ருதீன் பின்னாடி போய் ஒளியிற அரிப்பெடுத்த நாயே அப்படின்னு திட்டணும் போல தான் இருந்துச்சு. அடுத்து ஆதிரி வந்து சொல்கிறாங்க பாருவோட ஆட்டத்தை வந்து அமித், கம்ருதீன், வினோத் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட ஆட்டத்தை வந்து பார்வதி வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது சார். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் பார்வதி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. வந்து கம்ருதீன், அமித் அண்ட் வினோத். இப்போ வினோத் என்ன சொல்றாரு, சாண்ட்ராவோட ஆட்டத்தை வந்து திவ்யா வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து விக்ரம் நீங்க சொல்லுங்க, அப்போ சாண்ட்ரா வந்து திவ்யா வந்து அந்த தலைவலிக்குதுன்னு சொல்லி நடிக்கிறதுன்னு சொன்னாங்களே அது என்ன உண்மையா அப்படின்னா, ஆமாம் சார் நான் போய் கேட்டேன். அப்போ கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து தலையே வலிக்கல, கனியே உள்ளே போகல, நான் ஏன் உள்ளே போகணும், நான் தலைவலி வந்த மாதிரி நடிச்சேன்னு தான் அவங்க கண்டிப்பாக சொன்னாங்க சார். சாண்ட்ரா சார் இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை சார், நான் அப்படி சொல்லவே சரிம்மா நீ இல்ல சார் எனக்கு வந்து நோ ப்ராப்ளம் ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் எப்படி தாம்மா சொன்னேன் அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க மாத்திரை போடலை, அதனால அவங்க வந்து கனியே உள்ளே போகல, நான் லேட்டாக தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க மாத்திரை போடலன்னு தான் நான் சொன்னேன் சார், சத்தியமாக அப்படி தான் சார் சொன்னாங்கன்னு சொல்லும்பொழுது வினோத் ஆமாம் சார் என்கிட்டே ஜெயிலில் அப்படி தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னும் போது ஏமா திவ்யா நீ அப்படி தான் சொன்னியம்மா சார், நான் அப்படி சொல்லலை சார், எனக்கு பயங்கரமான தலைவலி தான், பட்டு கனி லேட்டாக போனாங்க நானும் லேட்டாக போகிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், பட் தலைவலி நான் நடிக்கிறேன்னா நான் சொல்லலை அப்படின்னு. என்னம்மா சாண்ட்ரா அவங்க அந்த வார்த்தை சொல்லவே இல்லையாமே, ஆனால் நீ சொன்னன்றதை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், நீ அப்படி தான்மா சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் அப்படி சொல்லலை, அவங்க மாத்திரை போடவே இல்லை, தலைவலிச்சிருந்தா மாத்திரை போட்டிருக்கணும்ல, மாத்திரை போடலை, அப்போ மாத்திரை போடலைன்னா உங்களுக்கு தலைவலி இல்லைன்னு தானே அர்த்தம், அதனால தான் சார் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லைம்மா நீங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கீங்க, நாங்களாம் பார்த்துருக்கோம், நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க அப்படின்றது. அப்போ தலையை வலிக்குது அப்படின்றது பொய்ன்னா நான் சொல்லவே இல்லை சார் சாண்ட்ரா சொன்னாங்க. ஆக்சுவலாக அப்பா நடிப்புக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும்னா அது சாண்ட்ராவுக்கு தான் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் வெளில போயிட்டாருன்றதுக்காக உன்னோட பாசத்தை ஹஸ்பண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக உள்ள எல்லாரோட ஆட்டத்தையும் எல்லாருக்கும் தலைவலியை ஏற்படுத்தி இப்படி ஒரு கேவலமான ஆட்டம் சாண்ட்ரா விளையாடவே வேண்டாம். ஆனால் பிரஜன் வெளில போனதுக்கப்புறம் இவங்க பயங்கரமாக விளையாடுவாங்க ஊ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க, எல்லாரோட மைண்ட் கேம்லாம் எடுத்து ஏதோ ஒரு மாதிரி இவங்க வந்து எப்படி எல்லாரும் நம்மளை பற்றியே பேசணும், எல்லாரும் நம்மளை பற்றியே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ தப்பான ஆட்டம் தான் ஆடுற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டைம் இவங்களை வந்து சரிப்படுத்தலை, இதெல்லாம் தப்புமா இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். வரக்கூடிய வாரங்களில் பெரிய தலைவலியாக ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாமே என்னை வெளில விடுங்கடா நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே சொல்கிறாரு கம்ருதீனோட ஆட்டத்தை வந்து பாரு வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய இடத்துல தலை டாஸ்கில் கூட இவங்க வந்து சொல்கிறாங்க அவன் வந்து ஜெயிச்சிட்டான், இதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதான்னு தெரில அப்படின்னு. பாரு நீ சொன்னியாம்மா அப்படி, ஆமாம் சார் நான் சொன்னேன், அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் கம்ருதீன் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். கனிக்கும் ஃபைட் நடக்கும் போதெல்லாம் கனியை போட்டு லாக் பண்ண கார்னர்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து என்ன சொல்கிறேன்னா சுபிக்ஷாவோட ஆட்டத்தை வந்து அரோரா ஓவர்டேக் பண்ணி போகிறா. ஏன்டா முட்டைகளை மாடு எரும மாடு வளர்ந்து கெட்ட மாடு உனக்குலாம் அறிவு இருக்கா, ஏற்கனவே இதை சொல்லி தான் அந்த பிள்ளை பயங்கரமா அழுன்னு சுபிக்ஷா அழுது ஐயோ சுபிக்ஷா இருந்த இடத்துல அரோரா இப்போ ஓவர்டேக் பண்றாங்கன்னு தோணுது. ஓகேனா ஏன்னா சுபிக்ஷா நினைக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அரோரா இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு சார், அதனால சொல்றான் அப்படின்னா. ஏன்டா உன் கூடயே தான் இருக்கிறா, அப்போ உன்னை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரியும், உன்கிட்ட தான் வந்து அவன் ஷேர் பண்றா, அதை நீ எடுத்து ஒரு அட்வைஸா பண்ணாம இப்படி வந்து இவ்வளோ கேவலமா திரும்பவும் அதே எடுத்து நீ சொல்றனா நீ எப்படியேப்பட்ட ஜென்மனு தெரியப்பேனும். சுபிக்ஷா பின்னாடியே போய் ஒளிஞ்சுக்கிட்டு இவனோட கேம் எங்க இருக்குது என்ன இருக்குதுன்னே தெரியல, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்து திவ்யா வந்து சொல்றாங்க கம்ருதீனோட ஆட்டத்தை வந்து பார்வதி வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கம்ருதீன் நீங்க தான் செக் பண்ணிக்கணும், இதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும், இது என்னவோ சரியா வர மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன வீக்கெண்டை விஜய் சேதுபதி சார் எபிசோட் முடிஞ்சிருச்சு. மை டியர் கம்மு ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க, இந்த பாருங்க சாண்ட்ரா வந்து திவ்யாட்ட என் ஹஸ்பண்ட் போனதுலேருந்து எனக்கு மென்டலி ரொம்ப ப்ரெஷரு, நான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் எதுவுமே எனக்கு தெரியல, மேபி நான் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆமாம் நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுனால தான் உங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ருதீன் வந்து டேய் என்னை விடுடி, நான் பாட்டுக்கு என் பிள்ளையை விளையாடுறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைடா நீனும் தானடா சொன்னேன், ஏன்டா இது பண்றேன்ற மாதிரி அது மட்டும் சொல்லு. ஏன்டா அப்படிலாம் நினைக்கிற அப்படின்னா, இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீ உன்னோட பிளே விளையாடு என்னோட பிளே விளையாடு, உனக்கு எனக்கு உன் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொன்னது உண்மைதான், பட் அதை கடந்து நம்ம எதுவும் ரொம்பலாம் கொண்டு போக வேணாம் அப்படின்போது ப்ளீஸ்டா ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. சரி இப்போ நீங்கள் நீனும் நானும் தான் 1-to-1 தலை டாஸ்கில் இருக்கோன்னா நீ என்னை அடிப்பையே அடிக்க மாட்டியா? ஆமாம் அடிப்பேன். அப்போ அடிப்பல்ல, அதுதான் இந்த கேமுன்றது. ஸோ என்னோட கேமை நான் பயங்கரமாக தான் சிறப்பாக தான் விளையாண்டுட்டு இருக்கேன், நீனும் அந்த மாதிரியே விளையாடு அப்படின்னு. அவன் சும்மா இருந்தாலும் சண்டாலே சரிக்கு இவ சும்மா இருக்க மாட்டா போல, இவ கேமும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன தான் பண்ணிட்டு இருக்கான்றதும் தெரிய மாட்டேங்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப மொக்கையை எல்லாரும் தட்டி விட்டு, அதுவும் சாண்ட்ராவெலாம் இதுவே இந்த இடத்துல பார்வதி இருந்து செஞ்சுருந்தா என்ன கிழிச்சிருப்பீங்க. சாண்ட்ரான்றதுனால பயாஸ்டாக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் தன்னோட வன்மத்தை வந்து பயங்கரமாக வினோத் மேலே அங்கங்கே கக்குன மாதிரி தான் இருந்துச்சு. பட் தலை டாஸ்கில் கொஞ்சம் இவர் அவசரப்பட்டு படபடப்பாக பேசுறது, போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற வரலாம் திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இந்த வாரம். நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். யார் எவிக்ட் ஆகிருக்காங்கன்னா இவர் யாருங்க எஃப்ஜேமும் ஆதரையும் தான் எவிக்ட் ஆகிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. பட் என்னன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ.